ஹலோ எவ்ரிவான், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சாரி ப்ரீ ப்ளீட்டிங். அதில் வந்துட்டு பல்லு ப்ளீட் நம்ம எப்படி ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு சாரீ எடுத்துகிட்டு பல்லு பார்ட்டை வந்துட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன் அதை நான் அயன் பண்ணிக்கிறேன், ப்ளீட் பண்ணும் போதே நம்ம அயன் பண்ணலாமே அப்படின்னு கேட்டால், நம்ம ஃபஸ்ட்டு சுருக்கம் இல்லாமல் க்ளீனாக அயன் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் ப்ளீட் வந்துட்டு இடையில சுருக்கம் விழாமல் மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாகவே அயன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்துட்டு பல்லுவோட ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ அதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கணும். அது வந்துட்டு நம்மளோட சைடு வந்து கவர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்துட்டு நான் மடித்து அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி அயன் பண்ணும்போது அதோட லைன் வந்து அழகாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். அந்த லைன்ஸ் வச்சு நம்ம அழகாக ப்ளீட்டை வந்துட்டு செக்யூர் பண்ணிடலாம். இப்படி நம்ம அயன் பண்ணும்போது அதுவே அழகாக நம்மளுக்கு அந்த லைன் கொடுக்கும். ஸோ அந்த லைன் வச்சு நம்ம அழகாக ப்ளீட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிடலாம். இது வந்துட்டு இப்போ லாஸ்ட் ப்ளீட் நான் பண்ணியிருக்கேன்ல, இந்த ப்ளீட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 9 ப்ளீட்ஸ் அளவுக்கு வரும். நார்மல் பீப்புள்ஸ்க்கு பஸ்ட் பெருசாக இருக்குது, இல்லை எல் சைஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அது போதும். எனக்கு வந்து குட்டி குட்டி ப்ளீட்டாக இருக்கணும்னு நான் நினச்சேன். அதனால் வந்துட்டு இதுவுமே நான் மடித்து இன்னொரு ப்ளீட்டாக எடுத்துக்கிறேன். இந்த அளவு வந்து எத்தனை ப்ளீட் வரும் அப்படின்னா 14 to 16 ப்ளீட்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் நான் பெருசாக எடுத்துக்கிறேன், ஏன்னா சைட் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக என்னால் ப்ளீட் எடுக்க முடியுது அந்த லைன்ஸ் வச்சு. ஸோ அதனால் நம்ம அயன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட். கையில் ப்ளீட் எடுக்கிறத விட அயன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். அதுவும் இந்த நியூ சாரியில் வந்துட்டு ப்ளீட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு பின் பண்ணி கிளிப் பண்ணியாச்சு. கிளிப் பண்ணிட்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கரெக்டாக செக்யூர் பண்ணிவிட்டு எல்லா ப்ளீட்டும் கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஒரு ப்ளீட் மிஸ் ஆனாலும் அசிங்கமாக ஆக்வர்டாக தெரியும். பிகாஸ் இது வந்து குட்டி குட்டி ப்ளீட்டாக இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி கரெக்டாக கையிலேயே செக்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணுங்கள். எடுத்ததுமே நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா அதோட லைன் வேறு ஒரு லைன் எக்ஸ்ட்ரா லைன் விழுந்துச்சுன்னா மறுபடியும் நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இது வந்துட்டு இந்த அயன் பாக்ஸ் நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது பிலிப்ஸோடது. இதில் வந்துட்டு உங்களுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியும் இருக்கும். ரொம்ப சுருக்கமாக இருந்தால் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி நம்ம அயன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் ஸ்ட்ரீமர் கூட இருக்குது. ஸோ ஸ்ட்ரீமர் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ சாரீ அயன் பண்ணும்போது மேலே இருக்க பார்ட்டு மட்டும்தான் மற்ற அயன் பாக்ஸ்லலாம் அயன் ஆகும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாரீ வந்துட்டு நிறைய ப்ளீட் மடித்து அதுக்கு மேலே அயன் பண்ணும்போது ஸ்ட்ரீமர் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க எல்லா ப்ளீட்ஸுமே கவர் ஆகி நல்லாவே அயன் ஆயிரும். இப்போ நான் கிளிப் பண்ணியிருக்க அளவு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 முழம் அளவு, அதாவது நம்மளோட கையோட முட்டி வரைக்கும் இருக்கிற அளவு, அதை வந்து 1 முழம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஆல்ரெடி 1 முழம் எடுத்து நான் வந்துட்டு அயன் பண்ணி வச்சுட்டேன் கிளிப் பண்ணிட்டு. நெக்ஸ்ட்டு இனி 1 முழம் எடுக்கிறேன். இது வந்து 2 முழம் அளவு இருக்கிறது வந்துட்டு எனக்கு கரெக்டாகவே செட் ஆயிரும். ஏன்னா நான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு இதுவே போதுமாக இருக்கும். இந்த அளவே எனக்கு கணுக்கால் சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் மேலே வந்துடும். எனக்கு அந்த அளவு போதுமாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். இதே எம் சைஸ் எல் சைஸ் இருக்கிறவங்க, அதாவது ஹைட்டாக இருக்கிறவங்க 2 முழம் 1 ஜான் அந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம். இல்லை 2 ஜான், ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க 2 ஜான் அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் 2 முழம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் அதை பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே போட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா 1 ஜான் அளவுக்கு அந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இங்கே வந்து நான் 2வது முழம் பண்ணிவிட்டு பின் போட்டு செக்யூர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய செஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் நான் வந்து பாருங்கள் மேலே போட்டு பார்த்து எனக்கு அளவு கரெக்டாக இருக்குன்றதுனால நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் செஸ்ட் பார்ட்டுக்கு மூவ் ஆகிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நிறைய ப்ளீட்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால 1 இன்ச் அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு நான் அயன் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த ப்ளீட் வந்து அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக. எனக்கு வந்துட்டு எஸ் சைஸ் தான். ஸோ அதனால் நான் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். இது எல் அப்படின்னா 2 இன்ச்சு 3 இன்ச்சு, ரொம்ப டபுள் எக்ஸ்எல் அப்படி இருக்காங்கன்னா 3 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு ப்ளீட் எடுத்து இந்த மாதிரி அயன் பண்ணிக்கலாம். இதுவுமே இப்போ நான் எடுத்திருக்கேன் இல்லையா, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 முழம் அளவு. என்னோடய செஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டு இந்த 1 முழம் அளவே போதும். அதுக்கப்புறமும் நான் ஒரு முழம் அளவு ஏன் அயன் பண்ணுறதுக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னா, நம்மளோட சுத்து வரும் இல்லைங்களா, இங்கே செஸ்ட் பார்ட்டில் பின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட பின் சுத்து வரும். ஸோ அது வந்துட்டு
நல்லா அழகாக நீட்டாக தெரியணுன்றதுக்காக நான் அதையுமே இந்த மாதிரி எடுத்து லைட்டாக அயர்ன் பண்ணிக்கிறேன். அயர்ன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு நார்மலாக சென்டர் ப்ளீட் அதெல்லாம் எடுத்து நான் ரெடி பண்ணி செக்யூர் பண்ணிக்குவேன். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நார்மலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டான ப்ளீட் அந்த லைனில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மட்டும் நம்ம வந்துட்டு அதை அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்துட்டு இவ்வளோ இன்ச்சில் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நார்மலாக அந்த ப்ளீட் கலையாமல் லைனாக இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிவிட்டு நல்ல தடவை ஃபுல்லாக அயர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பாக்ஸ் ஃபோல்டிங் அளவுக்கு அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 16 ப்ளீட்ஸ் பக்கம் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே கரெக்டாக எதுவுமே கலையாமல் ஒன்றுக்கு ஒன்று எதுவுமே சின்னது பெருசாக ஆகாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரியோடது. அழகாக அந்த தனித்தனி ப்ளீட் அழகாக தெரியுது பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இதை வியர் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.